1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இங்க பேதுரு சொல்றாரு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இங்கிலீஷ் பைபிள்ல சிலுவையின் மேல் சுமந்தார் இருக்குல்ல, அது மரத்தின் மேல் சுமந்தார் அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல. சரியா? பாடி ஆன் த ட்ரீ, பாடி ஆன் த கிராஸ் அப்படின்னு வராம தமிழ் பைபிள்ல நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். சரி, ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணது அப்படி மாற்றி மாற்றி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்காங்களோ அதுதான் கரெக்டு. ஓகேவா? இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, சிலுவைமே சுமந்தார் இருக்குல்ல, அதை மரத்தின் மேல் சுமந்தார் அப்படின்ற ஒரு இது வரும், அந்த வார்த்தை வரும். ஓகேவா? அதில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5:30. இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இங்க இப்ப சிலுவையில் தானே போட்டிருக்கணும், ஆனா இங்க என்ன போட்டிருக்காங்க? மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாவாகிய தேவன் எழுப்பினார் அப்படின்னு சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவை எந்த இதுல செய்யப்பட்டது? மரத்தான். சரியா? மரம். சரி, இப்ப இயேசப்பா இதுல சிலுவை அறையப்பட்டார். அதை சிலுவையில தான் அரைஞ்சாங்க. அப்ப மரம்னு சொன்னா என்ன தப்பு? மரத்துல தானே அரைஞ்சாங்க, இப்ப சிலுவைன்னு சொன்னா என்ன தப்பு? சரி, இப்போ ஒரு மரத்தை நம்ம மரம்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஆனா அது எப்ப வரைக்கும் நம்ம அதை மரம்னு சொல்லுவோம்? ஒரு பொருளா கன்வெர்ட் பண்ற வரைக்கும். ஒரு பொருள் இப்போ ஒரு மரத்துல இருந்து ஒரு பொருளா கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த பொருள் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? என்ன? இப்போ ஒரு சேர் மரத்துல செய்யறாங்க அப்படின்னாக்கா அந்த மரத்துல போய் உட்காரு அப்படி சொல்லுவோமா? சேர்ல போய் உட்காரு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த இது இருக்கு, சிலுவை, இந்த பீடம் இருக்கு, இது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம மரம்னு சொல்லுவோமா? புல்பிட், இது ஆல்டர் இதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பெட்ல போய் கட்டில்ல மரத்துல கட்டில் செய்யறாங்க, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மரத்துல போய் பாடுன்னு சொல்லுவோமா? கட்டில போய் பாடு. அப்ப ஒரு பொருளா மாறுற வரைக்கும் தான் அதுக்கு பேரு மரம். ஆனா அதனால இப்ப அது மரமா இருக்க வரைக்கும் தான் மரம். அப்ப ஏதாவது ஒரு பொருள் செஞ்சுட்டாக்கா அது மாறிடும். சரியா? அப்ப அதுதான் சிலுவையை மரம்னு சொல்றாங்க, மரத்தை என்ன சொல்றாங்க? சிலுவைன்னு சொல்றாங்க. சரியா? இப்ப 2 மரம் சொன்னேன் நானு. பழைய ஏற்பாட்டுல ரொம்ப விசேஷமான ஒரு மரம் இருந்தது. என்ன அது? நான் சொன்னோன்னே நான் எதை கம்பேர் பண்ண போறேன்னு தெரிஞ்சிருக்கணும் நேரம் எல்லாருக்கும். சித்தி மரமா? சீக்கிரம். நன்மை தீமை அறியத்தக்க மரம். பாவம் எங்க வந்துச்சு? பாவம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு? அங்க தானே ஆரம்பிச்சிச்சு. நன்மை தீமை அறியத்தக்க மரம். சரியா? ஓகே. சரி, இப்ப பழைய ஏற்பாட்டுல நன்மை தீமை அறியத்தக்க மரம், புதிய ஏற்பாட்டுல சிலுவை மரம். ஓகேவா? அப்ப சிலுவை மரம்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகே, ஏன்னா அது மரத்துல செஞ்சது. ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஓகே, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லுங்க பாப்போம்? நன்மை தீமை அறியத்தக்க மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன? சிறப்பு தன்மை. நல்ல நல்ல கனி கெட்ட கனியா? அதோட சிறப்பு என்ன? என்ன தெரியுமா சிறப்பு? இந்த உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனை, எல்லா கண்ணீர், சாபம் எல்லாத்துக்குமே அதுதான் மூல காரணம் இல்லையா?
சாப்பிடாதன்னு சொன்னார் ஆண்டவர், ஆனா சாப்பிட்டனால தான் பிரச்சனையே என்ன பண்ணுச்சு ஆரம்பிச்சு. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி இங்க, சரியா? ஆனா சிலுவைப்பட்ட ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதுல என்னதான் இருக்கு? சிலுவையில பாடுகள், உபத்திரவம் எல்லாமே இருக்கு, சரியா? ஓகே, நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. சரி, இப்ப இதுல வந்து அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும், பழைய பாட்டு மரத்துக்கும் புதிய பாட்டு மரத்துக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னா, பழைய பாட்டு மரத்தை நாட்டினது யாரு? நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சம் இருக்கு இல்லையா, அதை வந்து நாட்டினது யார்? தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் தான் அதை நாட்டினார். அந்த இப்ப படிச்சோம்னா ஆதியாகமம் 2 அதிகாரம் 9 வசனம். அடுத்தது புதிய ஏற்பாட்டுல சிலுவை மரத்தை நாட்டினது யார்? யாரு? தேவனா? அப்புறம் மனுஷங்க தானே. அவ்வளவுதான், அதையும் யோசிக்கிறீங்க. மனுஷங்க தான் சிலுவையை செஞ்சது யாரு? ரோமர்கள். அவங்களாம் யாரு? மனுஷங்க தானே. அப்ப பழைய ஏற்பாட்டுல அந்த மரத்தை குளித்து புகழ்ந்தது யாரு? தேவன். புதிய ஏற்பாட்டுல செஞ்சது யாரு? மனுஷங்க. ஓகே, அடுத்தது வேற என்ன? அந்த பழம், அந்த அந்த மரம், அதுல இருக்க கனி எல்லாமே பார்ப்பதற்கு எப்படி இருந்துச்சு? பார்ப்பதற்கு அழகு, அப்புறம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு அழகு. பார்த்தாலே அழகா தெரியுது. இது வரைக்கும் ஏதாவது ஆப்பிள் சாப்பிட்டுருக்கோம் எல்லாருமே, எடுத்து வச்சு பார்த்துட்டு ஐயோ எவ்வளவு அழகா இருக்குன்னு யாராவது யோசிச்சிருக்கோமா? அது அப்படி திருப்பி திருப்பி பார்த்தாலும் ஒண்ணுமே தெரியாது நம்ம கண்ணுக்கு. ஆனா பார்த்தோன்னே ஒரு பழம் அழகா இருக்குன்னா பார்த்துக்கோங்க அப்ப எவ்வளவு அழகா இருந்திருக்கும் பழம் அப்படின்ட்டு. பார்வைக்கு அழகு, அப்புறம் இச்சிக்கத்தக்க ஒரு புசிப்புக்கு நல்லது. சாப்பிடவே இல்லை, ஆனா புசிப்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நம்மளே முடிவு பண்ணிடுறோம் பழத்தை பார்த்துட்டு. ஆனா உள்ள சாப்பிட்டா புளிக்கும். ஆனா சில பழங்களை பாருங்களேன், வெளியில அழகா இருக்கும், உள்ளார புளிக்கும். அப்ப பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல அப்படின்னு. அந்த மாதிரி பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு இன்பமும் பார்வைக்கு அழகுள்ளதுமா அது இருக்குது. இது வந்து 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3:6 இருக்கு அந்த வசனம். பார்க்கறதுக்கு அப்படியே ஈர்க்கத்தக்க, அதை பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ற மாதிரி கவர்ச்சியான ஒரு அந்த பழம் இதுல இருக்கு, சரியா? அது வந்து இந்த மரம் எப்படி இருக்கு? இப்ப நல்ல அழகா பார்வைக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. புதிய ஏற்பாட்டுல சிலுவை எப்படி இருக்கு? ஏசாயா 53:2. ஏசாயா 53:2. இளங்கிளியை போலவும் அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நாம் அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அந்த பழைய ஏற்பாட்டு மரத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு, அட்ராக்ட் பண்ற மாதிரி, கவர்ச்சி பண்ற மாதிரி, இழுக்கிற மாதிரி அப்படி இருக்கு. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு சிலுவை மரத்தை பார்க்கும்போது அது எப்படி இருக்கு? அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நாம் அவரை பார்க்கும்போது அவருக்கு நாம் விரும்பப்படத்தக்க ரூபம், ஐயோ அதை பார்த்தாலே பா என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, இப்போ ரொம்ப அகோரமா யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப கோரமான ஒரு விபத்துன்னு வச்சுக்கோங்க. பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கும்? பா எப்படி நசுங்கி இருக்கு, எப்படி உடஞ்சிருக்கு, எப்படி இதாயிருக்கு, சேதமாயிருக்கு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அதை பார்ப்போமா? நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் நாம் பார்க்கும்போது அந்த மரம் எப்படி இருக்கு? அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த சிலுவை மரத்தை பார்க்கும்போது ஏசப்பா எப்படி இருக்காரு? நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அடுத்தது, அதாவது வெறுக்கத்தக்க ஒரு, அது பக்கத்துல நம்ம போக வேணாம், வெறுக்கத்தக்க ஒரு விஷயமா அது இருக்கு. ஓகே, அடுத்தது பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் 2:17. இங்க ஒரு நிபந்தனை கொடுக்கிறார் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் நிபந்தனை வைக்கிறார். ஆதியாகமம் 2:17. என்ன சொல்றாரு? நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பக்கத்து போயிடாத, அதை தொட்டுறாத, அதை பாத்துறாதங்கிறார் ஆண்டவர், சரியா? என்ன பண்ண, அந்த நன்மை அந்த இந்த சைடு என்ன பண்ணக்கூடாது, அதை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன நிபந்தனை கொடுக்குறாரு? அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிபந்தனை கொடுக்குறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாரு? அந்த சிலுவை பக்கத்து கொஞ்சம் போயிட்டு வாங்க அப்படிங்கிறார். நம்மள தினமும் என்ன பண்ணுங்க, சிலுவை பக்கத்து போங்க, அதை தியானிங்க அப்படின்னு சொல்றார். யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15. யோவான் 3:14-15.
உயர்த்தப்பட வேண்டும். அதாவது இந்த இடத்துல வந்து என்ன சொல்றேன்னா, சிலுவையை வந்து என்ன பண்ணுங்க, அனுதினமும் நீங்க தியானிங்க. அந்த பழைய ஏற்பாட்டுல அந்த பக்கத்தே போயிடாதீங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன பண்ணுங்க, தினமும் சிலுவை பக்கத்து போயிட்டு வாங்க. தினமும் என்ன பண்ணாம கல்வாரி பாட்டை பாடி ஆண்டோட்ட பாவ மன்னிப்பு பெற்றுக்கிட்டு தான் ஆராதனை நம்ம பண்ணணும். சரியா? அப்ப தினமும் அந்த சிலுவையை தியானிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பாருங்க, அதை ஏசப்பா எதுக்கு ஒப்புமையா சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டில் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, மன்னா கொடுத்தாருல ஆண்டவர், அது ரொம்ப அற்பமா நினைச்சு பேசுறாங்க. இதை எங்களுக்கு இந்த மன்னா வந்து சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு முறுமுறுத்துக்கிட்டு செய்யும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, எங்களுக்கு வந்து வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எங்களுக்கு அதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுது. இந்த மன்னாவை பார்த்து 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 எங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு, சலிப்பு வந்துருச்சு, போர் அடிச்சு போச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஆண்டவர் வந்து அது யாரோட, தூதர்களுடைய அப்பம், அது மனதுக்கு வெறுப்பா இருக்கு எங்களுக்கு அப்படி சொல்றானுங்க அவனுங்க. அது தூதர்களோட அப்பம், அதையே கொடுத்துருக்காரு ஜனங்களுக்கு. அப்ப எவ்வளவு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். ஆனா அந்த ஜனங்க என்ன பண்ணுதுங்க, அது எங்களுக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு அதை இது பண்ணுதுங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எங்களுக்கு வந்து கறி கொடுங்க அப்படி சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்புறாரு. மன்னா வேணான்னு சொல்லி வெறுத்தோன்னே ஆண்டவர் என்ன பண்றாரு, கோமாயி கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்பிச்சு விடுறாரு. அனுப்பினோன்னு அது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் கடிச்சு போட்டுறது, எல்லாரும் செத்து போயிடுறாங்க. அப்புறம் தான் உடனே என்ன சொல்ற, உடனே ஜனங்க தேவனை நோக்கி முறுமுறுக்கிறான், ஐயோ இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே கொல்லிவாய் சர்ப்பம் வருது எங்களை கடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசேயிட்ட சொல்றாரு, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை உயர்த்தி கம்பத்துல நட்டு வச்சுடு, அதை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பிழைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை தான் இந்த 15ஆம் வசனத்தை சொல்றாரு, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் நோக்கி பார்க்கிற யாருமே என்ன பண்ணுவாங்க, பிழைப்பார்கள். அவரை நோக்கி பார்த்தா, இந்த பாட்டு இருக்குல்ல, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, என்ன பாட்டு, ஒப்பு கொடுத்தியா, இன்னைக்கெல்லாம் பாடணும்னு நினைக்கிறேன். சரி, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானிரான்னு பாட்டு இருக்குல்ல, அதான். சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அந்த வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி மோசே வைக்கிறார். அதை என்ன பண்ணுறாங்க, பிழைத்துக்கிட்டாங்க. இந்த வெண்கல சர்ப்பம், இந்த வெண்கலம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது, இப்போ சர்ப்பத்தை தான் செஞ்சு உயர்த்தி வைக்க சொன்னார் மோசே கிட்ட ஆண்டவர். இப்போ இயேசு கிறிஸ்து அதே மாதிரி உயர்த்தப்பட்டிருக்காரு. அப்போ அந்த உயர்த்தப்பட்டிருக்கிறது யாரு, இயேசு கிறிஸ்து சர்ப்பமா? இல்லை, அவரு மீட்பும் பொருளாக என்ன செய்யறாரு, அந்த ஜனங்கள் அழியாம எப்படி மீட்கும் பொருளா அந்த இது வந்துச்சோ, அதே மாதிரி நம் பாவத்துல மறிச்சுக்கிட்டு இருக்க நம்மளை மீட்கும் பொருளா கர்த்தர் என்ன பண்றார், இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டாரு. அந்த வெண்கலம் அப்படிங்கிறது வந்து ஆசரிப்பு கூடாரத்துல அந்த பலி செலுத்துவாங்க இல்லையா, அந்த அந்த இதுல வந்து புரியல, வெண்கல பலிபீடம், வெண்கலத்துல பலிபீடத்தை உண்டாக்கி அதுல தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா பலிகளுமே செலுத்த சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்போ அந்த வெண்கல பலிபீடம், இப்போ இந்த தங்கம் வந்து எதை குறிக்கும், தங்கம் வந்து எதை அடையாளப்படுத்துது நான் சொன்னேன் அன்னைக்கு, நான் வெண்கலம் சொன்னேன், தங்கமும் வெண்கலம் சொன்னால வெள்ளிக்கிழமை ரெண்டுமே எப்படி இருக்கும், மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். ஆனா இது அதோட டூப்ளிகேட் மாதிரி. இப்ப தங்கம் கோல்டு வந்து எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு தெய்வீக சுவாபம். சரியா? இந்த 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 வெண்கலம் எதை குறிக்குது அப்படின்னா, பூரணமான மனுஷன். ஓகேவா? அதாவது இவன் இல்ல பூரணமான மனுஷன். ஓகேவா? கோல்டு மாதிரியே இருக்கும்னு சொன்னேன் இந்த வெண்கலம். அப்ப டூப்ளிகேட். அப்ப ஒரு பூரணமா அந்த அந்த தங்கம் அது எதை குறிக்குது, தெய்வீக சுவாபத்தை குறிக்குது. இந்த இந்த வெண்கலம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, தேவன் இல்லை ஆனாலும் அந்த பூரண தன்மையான மனுஷனை குறிக்குது. ஓகேவா? சரி, இப்போ ஏன்னா மனுஷன் வந்து தேவ சாயலா தானே சிருஷ்டிக்கப்பட்டான். இப்போ கிறிஸ்து என்ன பண்றாரு, பூரணமான மனுஷனா தானே இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பாவம் செஞ்சாரா? இல்லை, அவர் பூரணமான மனுஷனா இந்த உலகத்துக்கு வந்து என்ன பண்றார், நமக்காக சிலுவையில ஏற்றப்பட்டாரு. அவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், வெளுத்துக்கொள்றோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த இந்த அவர் கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்கும்போது இந்த சாத்தானுடைய கடி எப்படி அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும்போது இந்த பாம்போட கடியிலேருந்து ஜனங்களும் தப்பிச்சாங்களோ, அதே மாதிரி சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்க அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கும்போது சாத்தான், இந்த பாம்பு வந்து பிசாசுக்கு அடையாளம் தானே, அவனோட கடியில் அவனுக்கு நம்ம கொடுக்குற அவன் நமக்கு கொடுக்குற பிரச்சனைகள்லேருந்துலாம் நமக்கு என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டைமும் அந்த சிலுவையை நம்ம நோக்கி பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், அந்த ப்ராப்ளத்துலேருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார்.
அந்த பழைய ஏற்பாட்டு மரத்துல சொன்னாரு, அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாவீர்கள், உங்களுக்கு சாவு கன்ஃபார்ம் அந்த இடத்துல. ஆனா இந்த மரத்தை பார்க்கும்போது என்ன, பிழைக்கவே பிழைப்பீர்கள். இந்த நோக்கி பார்க்கும்போது நம்ம பிழைத்துக் கொள்வோம். சரியா, அதை நோக்கி பார்த்து பிழைக்கும். அதான் சொல்றாரு. இப்போ அந்த பழத்தை நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சாப்பிடாதீங்கன்னு என்ன, டேஸ்ட் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சிலுவை அனுதினமும் அதை வந்து என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்க. தேவன் வந்து எப்படி, அதாவது சங்கீதம் 34:10 சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி ருசித்து பார்க்க முடியும்? அவரோட வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது அவர் நமக்கு லைஃப்ல என்னென்னலாம் செய்யறாரோ அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும், யோசிக்கணும். நமக்கு ஏசப்பா எவ்வளோலாம் செஞ்சாருன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவரை நம்ம ருசி பார்ப்போம். அந்த பழைய ஏற்பாட்டில் இந்த பழத்தை ருசிக்காதன்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த இடத்துல நீங்க சிலுவையை பார்த்து என்ன பண்ணுங்க, அதை நீங்க ருசிச்சு பாருங்க. அப்ப அந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம், அதுல தொங்குற ஏசப்பாவை பார்க்கும் போதெல்லாம் தேவன் எவ்வளவு நல்லவர், அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா தன்னுடைய ஒரே பேரான குமாரன் நம்மளுக்காக, பாவமான நம்மளுக்காக என்ன பண்ணாரு, இந்த மரத்தை அந்த மரத்தை சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் பிதாவாகிய தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அந்த அன்பை ருசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். சரியா, அடுத்தது இப்ப 3 சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் தேவன் அங்க நாட்டினாரு, இங்க வந்து மனுஷன் என்ன பண்ணா, நாட்டினான் சிலுவைய. அடுத்தது அந்த பார்க்கும்போது பார்வைக்கு இன்பம், இச்சிக்கப்படத்தக்க அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இங்க வந்து அழகும் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. அடுத்தது அங்க வந்து ஒரு தெய்வீக கட்டளை என்ன, புசிக்க கூடாது. இங்க அனுதினமும் என்ன பண்ணுங்க, அதை நீங்க ருசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ற கர்த்தர். சரியா, அடுத்தது அங்க சாப்பிட்டா சாகவே சாவீர்கள் சொல்றாரு. இங்க வந்து என்ன பண்றாருன்னா, யோவான் 6:53 இந்த அப்பத்தை புசித்து மனுஷகுமார், இப்ப வாசிச்சோம்ல, மனுஷகுமார அப்பத்தை மாம்சத்தை புசிக்கும் போது அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். 6:53 யோவான் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அப்படின்னா என்ன, அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம புசிச்சா நமக்கு ஜீவன். அந்த அப்பம் மாம்சமும் எது, இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தின் நினைவாய், அவரோட ரத்தத்தின் நினைவாய் தானே நம்ம அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம புசிக்கிறோம். அப்ப புரியுதா? அப்ப அந்த இடத்துல அந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிருவீங்கன்னு சொல்றாரு, சாகவே சாவீர்கள். இந்த இடத்துல அவரோட அப்பத்தையும் அவருடைய ரசத்தையும் நம்ம சாப்பிடும் போது நமக்கு என்ன, நித்திய ஜீவன் கிடைக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது இப்ப அந்த கனியை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, கீழ்ப்படியாமை வந்துருச்சு. ஆதாமுக்கும் தேவனுக்கும் இந்த உறவு என்ன பண்ணிடுச்சு, கட்டாயிருச்சு. ஐக்கியம், தேவனோட உள்ள உறவு என்ன பண்ணிடுச்சு, அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே பாவம் வந்ததுக்கு அப்புறமே தேவனோட உள்ள ஐக்கியம் போயிடுச்சு. சரியா, அப்ப உடனே என்ன பண்ணாங்க, அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்ணி விட்டார், துரத்தி விட்டார் அங்க. ஆனா சிலுவை மரணத்தை வரும்போது அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அங்க என்னென்னலாம் இழந்தோமோ அது எல்லாத்தையுமே கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அவரோட மரணத்தின் மூலமா, அந்த சிலுவை மரணத்தின் மூலமா நமக்கு என்ன பண்ணிட்டார், எல்லாத்தையுமே மீட்டு கொடுத்துட்டார். இப்ப நம்மளோட பாவத்துக்காக தானே கிறிஸ்து மரிக்கப்பட்டாரு. இப்ப அவரை நம்ம வந்து அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டோன்னு பிதாவாகிய தேவனோட நமக்கு என்ன பண்ணிடுச்சு, அங்க தோட்டத்துல இழந்து போன ஐக்கியம் என்ன பண்ணிடுச்சு, இந்த சிலுவை மரத்துல அந்த மரத்தினால ஐக்கியம் போயிடுச்சு, பாவம் வந்தனால ஐக்கியம் போயிடுச்சு. இந்த இடத்துல இந்த சிலுவை மரத்தின் மூலமா நமக்கு என்ன பண்ணுது, தேவனோடு நம்மளை என்ன பண்ணார் கர்த்தர், அவரோட மரணத்தினால் நம்மை ஒப்புரவாக்கினார். பிதாவாகிய தேவனோட அந்த ஐக்கியம் வந்து என்ன பண்ணிச்சு, நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த பழைய ஏற்பாட்டு மரணம் மூலமா நமக்கு சாபம் வந்துச்சு, கண்ணீர், கவலை எல்லாமே. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் பாருங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4, வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. அங்க என்ன பண்ணிச்சு, ஃபர்ஸ்ட் ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே ஒரே மனிதனாலே பாவமும் மரணமும் உலகத்துல பிரவேசிச்சது. யாரால, முந்தின ஆதாம் அவனால. பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு என்ன பண்ணிருக்கு, இனி மரணமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. இப்ப என்ன, எல்லாமே புதுசா ஆயிடுச்சு. சரியா, ஓகே. இப்ப இதுதான் வந்து அதுல உள்ள வித்தியாசங்கள், அந்த மரத்துக்கு இந்த மரத்துக்குள்ள வித்தியாசம். சரியா, அடுத்தது இப்ப 2 மரத்துக்குள்ள ஒற்றுமை இருக்குமா,
அந்த மரம் எங்க, இந்த மரம் எங்க, எப்படி ஒற்றுமை இருக்கும்? இருக்குமா? டைம் இருந்தால் யோசிக்க டைம் கொடுப்பேன் நான். டைம் இல்லை, இல்லைன்றுச்சு அந்த பிள்ளை, ஒற்றுமை இல்லைன்றுச்சு. இல்லைன்னு சொன்னால் நான் அப்புறம் எப்படி செய்தி கொடுக்குறது? ஒற்றுமை இருக்கு. இப்போ பழைய பாட்டு மரத்துக்கும் புதிய பாட்டுக்கு மரத்துக்கும் ஒற்றுமை ரெண்டுமே எங்க இருந்துச்சு? அந்த என்ன ஏதோ ஸ்மெல் அடிக்குது. சரி சரி, ஸ்ட்ராபெரி அங்க. சரி சரி, யாரோ ஏதோ சாப்பிட்றீங்கன்னு நினைச்சேன் நான். ஓகே. இந்த இப்போ மரம் எங்க இருந்துச்சு? பூமியில இருந்துதா? ஓகே, நினைச்சேன் யாரா அந்த வார்த்தையை சொல்லுவீங்கன்னு. எங்க இருந்துச்சு மரம்? தோட்டத்துல இருந்துச்சு. சரியா? அந்த மரம் எங்க இருந்துச்சு? தோட்டத்துல இருந்துச்சு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏதேனில் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அடுத்த 9ஆம் வசனத்துல தான் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியும் நன்மை தீமை அறியத்தக்க கனி ரெண்டையுமே என்ன பண்ணாரு? வச்சிருந்தார். அப்ப தோட்டத்துல அந்த மரம் இருந்தது. சிலுவை மரம் எங்க இருந்துச்சு? யோவான் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யோவான் 19:41. இந்த 2 அதிகாரத்தையுமே கையில வச்சுக்கோங்க. அடுத்த வசனம் அதான் சொல்ல போறேன். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்துல ஒரு தோட்டம் இருந்தது. அப்ப சிலுவை மரம் எங்க இருந்துச்சு? அதுவும் ஒரு தோட்டத்துல தான் இருந்துச்சு. அந்த பழைய ஏற்பாட்டுல மரம் எங்க இருந்தது? அதுவும் தோட்டத்துல தான் இருந்துச்சு. சரி, ஓகே. இப்ப ரெண்டுமே தோட்டம், ரெண்டுமே ஒற்றுமை. அடுத்தது, தோட்டத்துல எங்க இருந்துச்சு? 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 8ஆம் வசனம். தோட்டத்தின் நடுவே, தோட்டத்துக்கு நடுவுல இருந்துச்சு அந்த மரம், தோட்டத்துக்கு நடுவுல இருந்துச்சு. இங்க யோவான் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரோட கூட வேறு 2 திருடர்களை, அந்த பக்கத்து ஒருத்தரும் இந்த பக்கத்து ஒருத்தர். அப்ப ஏசப்பா எங்க இருந்தாரு? நடுவுல. அப்ப அந்த தோட்டத்துக்குள்ள அவர் எங்க தான் இருக்காரு? அந்த 2 பேத்து சிலுவைக்கு நடுவுல தான் இருக்கார். சரியா? இப்போ பாருங்க, அந்த 2 மூலியமா என்னதான் வந்துச்சு? தோட்டத்துக்கு நடுவுல அந்த இதுலயும் தோட்டத்துக்கு ஏதேன் தோட்டத்துக்கு நடுவுல இந்த ஜீவ விருட்சத்தின் கனி நன்மை தீமை அறியத்தக்க கனி இருந்தது. புதிய ஏற்பாட்டுல சிலுவை மரம் எங்க தான் இருந்துச்சு? அந்த இதுக்கு நடுவுல தான் இருந்தது. அடுத்தது 3ஆவது ஒற்றுமை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18. அடுத்தது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். நீ என்னதான் கஷ்டப்பட்டு நீ வேலை செஞ்சாலும் அங்க என்னதான் உனக்கு? வறட்சி, முள்ளு. முள்ளுனா என்ன? முள்ளுனா என்ன? முள்ளுனா முள்ளு, குத்துற முள்ளு, குத்த பரப்பு எல்லாத்தையும். அது என்ன சாபம் கொடுத்துட்டார் ஆண்டவர்? நீ என்னதான் உழைச்சி கஷ்டப்பட்டாலோ உனக்கு எந்த பலனுமே இருக்காது. அது என்னன்னா, முள்ளுனா என்னன்னா வனாந்திரமான ஒரு அனுபவம். வனாந்திரமா, அதாவது என்னன்னா ஒரு செழிப்பே இல்லாம எந்த நேரமும் காஞ்ச நிலைமையில இருக்கும் முட்கள். அந்த மாதிரி முள்ளு, அது ஒரு சாபமா என்ன பண்ணிட்டார்? கர்த்தர் கொடுத்துட்டார். அப்ப அந்த இடத்துல பழைய ஏற்பாட்டு அந்த மரம் மூலியமா என்ன வந்துச்சு? முட்கள், முள்ளு. புதிய ஏற்பாட்டுல முள்ளு வந்துச்சா? எங்க வந்துச்சு? சிலுவை மரத்துல எங்க முள்ளு வந்துச்சு? அவருடைய தலையில என்ன பண்ணாங்க? முள் கிரீடத்தை சூட்டுனாங்க. சரியா? அப்ப அதோட ஒற்றுமை பார்த்துக்கோங்க. அப்ப அங்கேயும் என்ன பண்ணிருச்சு? முள்ளு வந்துச்சு, இங்கேயும் முள்ளு வந்துச்சு. அப்ப 3 ஒற்றுமை சொன்னேன். என்ன? ரெண்டுமே தோட்டத்துல இருந்தது, தோட்டத்தின் நடுவுல இருந்துச்சு. அடுத்தது முள்ளு. முள்ளு ஏன் வந்துச்சு? அந்த சாபத்தினாலதான் கர்த்தர் என்ன பண்ணார்? தலைமையில முள்மூடிய ஏத்துக்கிட்டார். ஓகேவா? அடுத்தது, சரி, இப்போ இயேசு கிறிஸ்து மரித்தால் ரட்சிப்பு வருமா, இல்ல சிரணம் மூலியமா மரித்தாதான் ரட்சிப்பு வருமா? சொல்லுங்க. ஏசப்பா ஜஸ்ட் மரிச்சாலே ரட்சிப்பு வந்துருமா உலகத்துக்கு, இல்ல சிலுவை மரணம் மரிச்சாதான் ரட்சிப்பு வருமா? காரணம் சொல்லணும். அவர் சிலுவையில் மரிச்சார் பைபிள்ல போட்டிருக்கு. இத்தனை வருஷம் நம்ம அப்படித்தான் பிரசங்கம் பண்ணிருக்கோம். அதனால அதான் ஆன்சர்லாம் முடிவு பண்ணிடக்கூடாது. காரணம். சரி, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஆதாம் பாவம் செஞ்சான். சரியா? அவனால பாவம் உலகத்துக்கு வந்துருச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாமா என்ன பண்றார்? இந்த உலகத்துக்கு வரார். இப்ப அவன் என்ன பாவம் செஞ்சான்?
கீழ்ப்படியாமை, அந்த பாவம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பிந்தின ஆதாமா வந்து அவர் கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக வாழ்ந்து அவர் பூரணமா மனுஷனாக தான் வந்தார். பூரணமாக மனுஷனாவே செத்து போயிருந்திருக்கலாமே, கரெக்டா இல்லையா? பாவம், ஆதாம் என்ன பாவம் செஞ்சானோ அதுக்கு மாற்றா இயேசு கிறிஸ்து செய்யணும் இல்லையா? அவன் பாவம் செஞ்சான், இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை என்ன பண்ணாரு? செய்யாம பரிசுத்தமாக வாழ்ந்து பூரணமாக ஒரு மனுஷனாக வாழ்ந்து அவர் இறந்துருந்தா ரட்சிப்பு வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கலாம்ல. அதுக்கும் இதுக்கும் ஈக்குவல் ஆயிடுச்சு, சரிசமம் ஆயிடுச்சு. சொல்லுங்க. ஆதாம் பாவம் செஞ்சான், மரணம் வந்துருச்சு. ஏசப்பா பாவமே செய்யல, மரணம் வந்துருச்சு. சரியா? இப்ப ஜீவனுக்கு ஜீவன் முடிஞ்சு போச்சு கதை. அப்படி ஏன் வந்துட்டு சிலுவையில அப்ப சும்மா மறிச்சிருந்தாலே ரட்சிப்பு வந்திருக்குமா, இல்ல சிலுவை மரணம் மறித்தாதான் ரட்சிப்புக்கு வந்திருக்குமா? காரணம் தெரியலையா? இங்க பாருங்க, அங்க கண்ணு போக கூடாது. தெரியலையா? இதெல்லாம் நாங்கள் யோசிச்சு பார்த்தா நாங்கள் எங்கே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறீங்க. சரி, நானே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஏசப்பா வந்துட்டு சிலுவை மரணத்துக்குள்ளே போகாமல் சும்மா மறிச்சிருந்தாலே இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வந்திருக்கும். ஓகேவா? அது உலகம் முழுவதுக்குமே ரட்சிப்பு வந்திருக்கும், எல்லா ஜனங்களுக்குமே. ஓகேவா? ஆனாலும் ஏன் வந்து இப்போ பாருங்க, அவருக்கு கத்தி குத்தி சாவடிச்சிருக்கலாம், இல்லைன்னா தூக்கில் போட்டு கொண்டிருக்கலாம், இல்லைன்னா வேற என்ன விஷ ஊசி போட்டு கொண்டிருக்கலாம். எப்படி வேணாலும் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றிருக்கலாம். ஓகேவா? எப்படினாலும் சாவறது தான். அது எப்படி செத்தா என்ன அப்போ எப்படி செத்திருந்தாலுமே ஆண்டவர் பரிசுத்தமா வாழ்ந்து பூரணமா மரிக்கிறாரு. அப்ப அவர் மூலமா கண்டிப்பா ரட்சிப்பு வந்திருக்கும். ஆனா அந்த ரட்சிப்பு வந்து உலகம் முழுவதுக்குமே இந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்கும். ஆனா ஒரே ஒரு ஸ்பெஷலான ஒரு மக்கள் இருக்காங்க. யாரு? ஸ்பெஷலா ஒரு குரூப் மக்கள் இருக்காங்க. யார் அவங்க? ரோமர்களா? இதையாச்சும் சொல்லுங்க, மண்டையில கொட்டு வைப்பேன். வேதவர் பரிசேயர்களா? பா, அதாம்மா புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு சும்மா ஆண்டவர் செத்து போனாலே வந்திருக்குன்ற நானு. யார் சொன்னது? கிளாப் பண்ணுங்க அவங்களுக்குலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் தனி ஒரு கும்பல் இருக்காங்க. ஓகேவா? அவர் சும்மா செத்துருந்தாலே உலகம் முழு ரட்சிப்பு வந்திருக்கும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்பெஷலாக ஒரு மக்களை வச்சிருக்காரு. அவங்களுக்கு வந்து ஏன் வந்து அவங்களுக்காக சிலுவையில் போனார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை கொடுத்து வச்சிருக்காரு. என்னன்னா நியாயப்பிரமாணம். ஓகேவா? நியாயப்பிரமாணத்தை கொடுத்து வச்சிருக்காரு. இப்போ சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் வந்து சாபமா ஆசீர்வாதமா? ஞாயிற்றுக்கிழமை தானே செய்தி கொடுத்தேன். இன்னும் அதுலேருந்து இன்னும் நீங்கள் வந்து தெளிவு ஆள போல. நியாயப்பிரமாணம் சாபமா ஆசீர்வாதமா? ரெண்டே கேள்விதான் கேட்டேன். சாபமா ஆசீர்வாதமா? சொல்லுங்க. நியாயப்பிரமாணம் நல்லது, ஆசீர்வாதம் தான். நியாயப்பிரமாணம் ஆசீர்வாதம் தான். சரியா? ஓகே. ஆனா எப்ப சாபம் வரும் தெரியுமா? அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கலனா தான் என்ன பண்ணும்? சாபம் வரும். ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல, அதுதானே நான் மெசேஜா கொடுத்தேன். சரி, இப்ப அந்த அந்த நியாயப்பிரமாணத்துல இருந்து யாருமே என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது. எல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? நியாயப்பிரமாணம் கொடுத்து வச்சிட்டாரு. அந்த நியாயப்பிரமாணத்தை யாருமே இது பண்ண முடியாது. ஏன் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க முடியல யாராலையுமே? ஏன்னா அது வந்து பூரணமானது. ஒரு பரிபூர்ணமான மனுஷனால மட்டும்தான் அதை வந்து என்ன பண்ண முடியும்? கடைப்பிடிக்க முடியும். அதனால ஜனங்க கடைப்பிடிக்காம அது சாபமா மாறிடுச்சு அவங்களுக்கு. நியாயப்பிரமாணம் நல்லதுதான். ஓகேவா? சரி, இப்ப பாருங்களேன், 100 கிலோ வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை யாரை தூக்க கொடுப்போம்? நோஞ்சானா இருக்கவங்கிட்ட போயிட்டு 100 கிலோ வெயிட்டை தூக்குன்னா எப்படி தூக்குவான்? தூக்கமா? அப்ப பலசாலியா யார் இருக்காங்களோ அதை யாரால தூக்க முடியுமோ அவங்க கிட்ட தான் நம்ம கொடுப்போம். இப்போ பாருங்க, இப்போ ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்குலாம் ஜஸ்ட் பாஸ் எத்தனை மார்க்கு? 35 மார்க் வாங்கினா பாஸ். ஆனால் நியாயப்பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 வாங்கணும். சரியா? 100க்கு 100 வாங்கணும். 99 வாங்கிட்டோம்,
ஒரே ஒரு மார்க் தான் நம்ம போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். பாவம் பொழைச்சி போனலாம் ஆர்டர் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். நீ ஃபெயில் தான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபெயில். 99 இப்போ 99 வாங்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 100க்கு 99 சொல்லிட்டு அலைவோம். ஆனால் ஆர்டர் என்ன சொல்லிட்டாரு, ஃபெயிலு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபெயில் நம்ம. சரியா, 35 வாங்கினா ஜஸ்ட் பாஸ். இப்போ ஜஸ்ட் பாஸ், அந்த ஜஸ்ட் பாஸ் கூட என்ன பண்ண முடியாது, ஆண்டோட்ட செல்லாது. அந்த நியாயப்பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 தான். அதில் ஒரு மார்க்கு கூட என்ன பண்ண முடியாது, குறை. அதை யாக்கோபுல ஒரு வசனம் வாசிச்சோம்ல, 2 அதிகாரம் 10-11 நியாய இச்சையா ஒருத்த வந்து இச்சைக்காதிருப்பாயாக ஆண்டவர் சொல்றாரு. எல்லாத்தையுமே நம்ம கடைப்பிடிச்சிட்டு ஒன்னே ஒன்று மட்டும் நம்ம வந்து விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஓகே, நான் விபச்சாரம் செய்யல, ஆனால் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை முழுவதும் மீறினதான் இருப்பேன். அப்போ யாராலுமே என்ன பண்ண முடியல, அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணவே முடியல. அதனாலேயே அவங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு, ஒரு குறையா வந்துடுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சாதாரணமாக ஒரு மரணத்துக்குள்ளே போய் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ராஜ்யத்தில் உட்கார்ந்துருந்தாலும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு குறையோடு இருப்பாங்க. ஏன், அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஓகேவா, சரி. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு பூரண மனுஷனா இந்த உலகத்துல வாழ்ந்து பாவமே இல்லாம மரித்தாரு. யாருக்காக, உலகத்தின் எல்லா ஜனங்களுக்காக, புறஜாதிகளாகிய நம்மளுக்காகவும் கர்த்தர் என்ன பண்ணார், மரிச்சு அதை நிறைவேற்றிட்டார். ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்காக மரிக்கணும்ல, அதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, யூதனா இந்த உலகத்துல பிறந்து அவங்களுக்கு வந்து பாவமே இல்லாத ஒரு பூரண மனுஷனா வாழ்ந்து என்ன பண்ணாரு, யூதனாவே கர்த்தர் என்ன பண்ணார், மரிச்சு அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டார், சாபத்தை நீங்களாக்கி விடுவிச்சிட்டாரு. ஓகேவா, சரி. இப்போ இது முழுசும் நம்ம கை கொண்டா நம்ம ஜீவனோடு இருக்கலாம். ஓகேவா, சரி. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு விசேஷத்தை கட்டளை கொடுக்குறாரு. என்னன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கல. இப்போ என்ன அதாவது யூதனா பிறந்து எப்படி யூதனா மரிச்சாரு அப்படின்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை அந்த இடத்துல எப்படி நிறைவேற்றாரு அப்படின்னா, உபாகமம் 21:22. உபாகமம் 21:22. அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா, மரத்திலே தூக்கி போடணும். ஓகேவா, மரத்துல தூக்கி தான், அதாவது மரத்துல தூக்கி போட்டு அவங்களை என்ன பண்ணணும்னா கொலை செய்யணும். அதாவது என்னன்னா சிலுவை மரம். சரியா, இதை தான் வந்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சவன் என்று எழுந்திருக்கிறபடி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்காக, இப்போ அந்த ஸ்பெஷலாக ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக சாபமாகி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களை பவுல் யாருக்கு எழுதுறாரு இந்த வசனத்தை? இந்த வசனம் நமக்கு கிடையாது, இஸ்ரேல் ஜனங்களுக்காக. புரியுதா? அப்ப மரத்துல தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டு எழுதப்படி கிறிஸ்து சாபமாகி அவர் என்ன பண்ணாரு, நியாயப்பிரமாணத்துக்கு சாபத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணாரு, நீங்களாக்கி விடுவித்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பவுல் என்ன பண்றாரு, கலாத்தியருக்கு இந்த வசனத்தை எழுதுறாரு. சரியா, ஓகே. இப்ப அந்த அந்த இது என்ன பண்ணிடுச்சு, அப்ப இப்ப வந்து என்ன பண்ண ஆண்டவர் அந்த சிலுவை மரத்தை தூக்கி போடப்பட்டதன் மூலியமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாரு, நிறைவேற்றி முடிச்சிட்டார். புரியுதா? இப்ப என்ன புரிஞ்சு, ஏன் சிலுவை மரணத்துல தான் போகணுன்றதுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். ஓகேவா, சாதாரணமா அவர் மரித்திருந்தாலும் ரட்சிப்பு கிடைச்சிருக்கும். ஆனா சிலுவை மரத்தின் மூலியமா போனனால இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சேர்த்து என்ன பண்ணுச்சு, அந்த ரட்சிப்பு பூரணமாயிடுச்சு. ஓகேவா, அடுத்தது இந்த சிலுவை மரணம் ஆண்டவர் ஆல்ரெடி முன்குறித்தது தான். ஓகேவா, யாரும் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சி சிலுவையிலலாம் அடிச்சுலாம் போட்டுற முடியாது. அவரை என்ன பண்ணணும், ஒத்துக்கிட்டு வரணும். சரியா, அவராக தான் வந்தார் வாலண்டியரா. ஓகேவா, அவராக தானே பஸ்கா பண்டிகை நாள் வந்துருச்சுன்னு சொல்லி எருசலேமுக்கு போகலான்னு சொல்லி வாலண்டியரா தான் என்ன பண்ணாரு, போனாரு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அவரை கொல்லணும்னு வந்தாங்க, மறைஞ்சிட்டாரு. அவர் நினைச்சிருந்தா அப்பயும் மறைஞ்சிருக்க முடியும். சிலுவையில் அடிக்கும் போது மறைஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆனா அவர் அப்படி செய்யல. ஏன், மறைக்கிறதுக்கு தானே வந்தாரு உலகத்துக்கு, இல்லையா? ஓகே, அது பாருங்க, சங்கீதம் 22:16 அவரை உருவ குத்துவார்கள். சரியா, எடுத்து வாசிக்க வேண்டாம். அப்ப இந்த சிலுவையில் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை உருவ குத்துனாங்க, ஈட்டியால குத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அடுத்தது 34:20 அவருடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. அந்த 2 கல்லர்களோட எலும்புகள் என்ன பண்ணாங்க, முழங்கால் என்ன பண்ணாங்க, முறிச்சு விட்டாங்க.
ஏன் முறிப்பாங்க அப்படின்னா, சிலுவையில் அறையிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணியெல்லாம் கொடுக்காம அந்த தொண்டையெல்லாம் அப்படியே காஞ்சி போய் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, முட்டி இருக்கு இல்லையா, அந்த நம்மளோட ஹோல் வெயிட்டை தாங்கிறது எடு கால் தானே, முட்டி தான். அதனால தான் நமக்கு சில நேரம் ஓவராக வெயிட்டாக இருக்கவங்களாம் முட்டி வலி முட்டி வலின்னு இருக்கும், அடிக்கடி கால் வலிக்கும். சரியா? அப்போ ஓவர் வெயிட்டை என்ன பண்ணுது, முட்டி தான் தாங்குது. அப்போ அங்கே தான். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சிலுவையில் அறையப்பட்டவொன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தடவை மூச்சு இழுத்து விடும்போது, அசால்ட்டாக மூச்சிலாம் இழுத்துலாம் விட முடியாது. ஒரு தடவை இழுத்து விடுறதுக்கு அந்த முழங்காலில் தான் அவங்க பேலன்ஸை ஊனி என்ன பண்ணுவாங்க, மூச்சை இழுத்து விடுவாங்க. சரியா? இப்போ அந்த முட்டியை உடச்சி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலும்பை முறிச்சு விட்டாங்க அப்படின்னா தளர்ந்து போயிடும் முழங்கால். அதில் அவங்களால பேலன்ஸ் பண்ணவே முடியாது. மூச்சு விடுறதுக்கு ரொம்ப என்ன பண்ணும், ஒரு தடவை மூச்சு விடுறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு, ஏன்னா பேலன்ஸ் இல்லை. ஓகேவா? அப்போது அப்படியே அவங்க உயிர் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அதுக்காக தான் அவங்க எலும்புகள்லாம் முறிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன், அவர் வந்து பார்க்கும்போது உடைக்கலான்னு வரானுங்க, அவர் ஏற்கனவே மறிச்சு போயிட்டார். நீ யார் என்ன முறிச்சிக்கிறதுக்கு, நானாக தான் என் ஆவியை என்ன பண்ணுவேன், ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிதாவே நாவி யாரும் உயிர் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, உயிர் தலை சாட்சி என்ன பண்ணுவாங்க, உயிர் போனதுக்கு அப்புறம் தான் தலை சாயும் எல்லாருக்குமே. புரியுதா? கரெக்டா சொல்றது? உயிர் போயிடுச்சுனாக்கா நம்ம நிற்க மாட்டோம், தலை சப்பக்குன்னு என்ன பண்ணும், சாஞ்சிரும். ஆனால் கர்த்தர் என்ன, தலை சாய்த்து ஜீவனை விட்டார். அவராக தான் என்ன பண்ணணும், கொடுப்பாரு உயிரை. யாராலும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஓகேவா? சரி, இப்படி எல்லாமே அவரை பற்றி முன்குறித்த விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்தது இந்த அவ்வளோதான் முடிக்க போகிறேன். இந்த மரத்தின் மூலியமா, பழைய பாட்டின் மரத்தின் மூலியம், இப்போ ஜீவ விருட்சம் அந்த மரத்தை பற்றி பார்த்தோம். இப்போ காமனாக மரத்தின் மூலியமா என்ன ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது, இந்த சிலுவை மூலியமா நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 18:2-4, 2-4. இங்க ஆபிரகாம் என்ன பண்றாரு, கூடார வாசல்ல உட்கார்ந்துருக்காரு. அப்ப பார்க்கும்போது கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர்கள் வராங்க. ஓடி போறாரு. உடனே ஓடி போய் அவங்க தரையை மட்டும் குனிஞ்சு என்ன பண்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, நான் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன், அதை குடிச்சிட்டு உங்கள் கால்கள் என்ன பண்ணுங்க, கத்தடியில் என்ன பண்ணுங்க, சாய்ந்து கொண்டிருங்க. நான் போய் என்ன பண்றேன், உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வரேன். பாருங்களேன், விருந்தோன்பெல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்ட்டு. ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, வாலண்டியரா யாரோ ஒருத்தர் ட்ராவல் பண்ணி போகிறாங்க, யாருன்னே தெரியாது ஆபிரகாமுக்கு. ஆனாலும் என்ன பண்ணார், ஓடி போய் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வரேன். நம்ம இந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், ஐயோ சாப்பாடு டைமுக்கு வந்துட போகிறாங்க, ஐயோ சாப்பாடு டைமுக்கு வந்துருச்சிங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், புலம்புவோம். ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள் விருந்தோம்பெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மரத்தடியில் என்ன பண்ணுங்க, சாய்ந்து கொண்டு இளைப்பாருங்கள். அப்போ அந்த மரம் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்குதுன்னா, ரெஸ்ட், இளைப்பாறுதல். மத்தேயு சிலுவை மரம், மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதல் தருவேன். நீங்க இப்ப சிலுவை மரத்துக்கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார் ஆண்டவர். நம்மளால தூக்க முடியாத பாரத்தை என்ன பண்றோம், சுமந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்க, என்கிட்ட வந்து வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர்கிட்ட வந்தா இளைப்பாறுதல். வெளிப்படுத்த விஷயம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். இங்கே அக்கினி கடல், கண்ணாடி கடல், என்ன இதெல்லாம் நிஜமாமே கண்ணாடி கடலா, கடல் கண்ணாடி மாதிரி இருக்கா, இல்லை அக்கினியும் அப்படியே ஓடுதா? அது என்னன்னா உருவகமாக சொல்லப்பட்ட விஷயம். சரியா? அது அர்த்தத்தெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம் ஒரு நாள். இது என்னன்னா, கடல் வந்து ஜனக்கூட்டம், கடல். ஓகேவா? கடல் இருக்குல்ல, அது வசனமே இருக்கு, ஏசாயால இருக்கு, நான் எழுதிட்டு வரல. அது வந்து எதை குறிக்கும்னா, ஜனக்கூட்டத்தை குறிக்கும், ஜனக்கூட்டம், மக்கள். சரியா? அக்கினி எதை குறிக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். அக்கினி எதை குறிக்கும், சப்பா
அது ஓகே. பாடுகள் உபத்திரவம், உபத்திரவம் சரியா, உபத்திரவத்தை குறிக்குது அக்கினி. இப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே பாடுகளுக்குள்ள போறாங்க. யாருக்காவது கஷ்டம் இல்லாம இருக்கா உலகத்துல? எல்லாருக்குமே கஷ்டம், எல்லாருக்குமே பிரச்சனை, போராட்டம், அது இதுன்னு ஏகப்பட்டது, எல்லாமே உபத்திரவத்துக்குள்ள போறாங்க. ஆனா நமக்கு மட்டும், அதாவது ஒரு எல்லாரும் போகும்போது முத்திரை வாங்காதவங்களை மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த உபத்திரவத்திலிருந்து தப்பிக்கப்படுவாங்க. அந்த அடுத்த வசனத்துல இருக்கு, 3ஆம் வசனத்துல. அதாவது இந்த மிருகத்தின் சொரூபத்தை அது எதையுமே வாங்கிக்காம இருப்பாங்க. அவங்க தான் யாரு? முத்திரையெல்லாம் வாங்கிக்காதவங்க எல்லாம் யாரு? நம்ம. அதாவது உபத்திரவத்தை தாங்கிக்கிட்டு, புரியுதா என்ன சொல்ல வேண்டாம், உபத்திரவத்தை தாங்க முடியாம முத்திரையை குத்திக்கிறாங்கல்ல, அந்த முத்திரையை தரிக்காதவங்களை தான் உபத்திரவத்துக்குள்ள அனுப்புவாங்களே, புரியுதா? அப்ப எல்லா ஜனங்களுமே இந்த உபத்திரவத்துக்குள்ள போகும்போது ஒரு கூட்டத்தை மட்டும் சிக்கிக்க மாட்டாங்க. அந்த இதுல சிக்கிக்காம அந்த ஜெயம் கொள்ளுவாங்க. அதாவது அந்த அந்த உபத்திரத்துக்குள்ள போனாலும் பரவாயில்ல, நான் அந்த முத்திரையை என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன். என்கிட்ட முத்திரை வாங்காதவங்களெல்லாம் என்ன பண்ணுவான், அந்த கிறிஸ்து துன்பப்படுத்துவான்ல. அப்ப அந்த முத்திரையெல்லாம் வாங்க மாட்டேன், அப்படி இருந்து சொல்லுவேன் அப்படின்றத அந்த வசனத்தோட அர்த்தம். ஓகேவா? அப்ப உண்மையான கிறிஸ்தவர்கள் எல்லாமே இப்ப ஜெயம் கொண்டு, அந்த ஜெயம் கொண்டவர்கள் அதெல்லாம் வருது இல்லையா, எக்காலங்கள் ஊதுருவா, அதெல்லாம் இருக்கா? ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலம், இது எல்லாமே வெற்றியை குறிக்குது. ஓகேவா? வாங்குவாங்க. அப்ப அப்படி வந்தாலுமே உண்மையான கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே என்னன்னா ஒரு இளைப்பார், சமாதானம் கிடைக்கும். பாருங்களேன், உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அவங்களாம் என்ன பண்றாங்க, ஒரு கடன் பிரச்சனை தாங்க முடியாம என்ன செய்யறாங்க, தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. நம்மளுக்கு ஏதாவது நம்மளாம் செத்து போயிட்டோமா? நம்ம வாழ்றோம்ல, எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலுமே, கடன் பிரச்சனையே இது பண்ணாலுமே, யாராவது செத்து போயிட்டாங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கவங்க தூக்கு போட்டு செத்துக்கிட்டாங்க, இல்லை சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. ஏன்? அவரோட வார்த்தை என்ன பண்ணுது நம்மளை, அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த உபத்திரவுக்குள்ள அவங்களால தாங்க முடியல, நம்மளால என்ன பண்ண முடியுது, தாங்க முடியுது. ஏன்? அவரோட வார்த்தை என்ன பண்ணுது நம்மளுக்கு, வார்த்தையை கொடுத்து கொடுத்து என்ன பண்றாரு, நம்மளை தேற்றுறாரு கர்த்தர். அது சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்க எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப அந்த சிலுவை மரத்துக்கிட்ட வந்தோன்னே, அப்ப அந்த அந்த மரத்தின் மூலமா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குது, ஆசீர்வாதம், ரெஸ்ட், இளைப்பாறுதல். 2வது 8ஆம் வசனம், 18:8. ஆதியாகமம் 18:8. இப்போ எல்லாம் என்ன செய்யறாங்க, உட்காந்து வெண்ணெய் அது இதுன்னு என்னென்னவோ சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு. எல்லாம் ஒன்றா பண்ணுறாங்க, 3 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கோங்களேன், ஒருத்தர் 7 மணிக்கு, ஒருத்தர் 8:30க்கு, ஒருத்தர் 9 மணிக்கு, ஒருத்தர் 10 மணிக்கு சாப்பிட்டா அதுக்கு பேர் ஐக்கியமா? இல்லை. இப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அன்றைக்கி நடந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஷேர் பண்ணி எல்லாம் பேசி சந்தோஷமாக அப்படி சாப்பிட்றதுக்கு பேர் தான் ஐக்கியம். இப்போ இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்க, அந்த மரத்தடியில் உட்காந்து ஆபிரகாம் சமைச்சு கொடுத்துட்டு பக்கத்தில் நிற்கிறாரு, இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. அப்போ அந்த இடத்துல என்னத்தை குறிக்குதுன்னா ஐக்கியம். அப்போ அந்த சிலுவை மரத்துக்கிட்ட நம்ம வரும்போது ஐக்கியத்தை குறிக்குது. சகோதர ஸ்நேகம், சகோதரருக்குள்ள ஒரு ஒற்றுமை. அதாவது மற்ற எல்லாருக்குள்ள சபைக்குள்ள இருக்க எல்லாருக்குமே, குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே கர்த்தர் என்ன பண்றார், ஐக்கியத்தை கொடுக்கிறார், ஒரு ஒற்றுமையை கொடுக்கிறாரு. சரியா? அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் தேவ பிள்ளைகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, சகலத்தை பொதுவாக வச்சு அவ்வளோ ஐக்கியமாக அவங்க அந்த அப்பம் பிரிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஐக்கியமாக இருந்தாங்களாம். யாரு? அப்போஸ்தலர்கள், சகோதரர்கள் எல்லாருமே. ஓகேவா? அப்போ அந்த சிலுவை மூலியமா கிடைக்கிற 2வது ஆசீர்வாதம் என்ன, அந்த மரத்துக்கீழே வரும்போது ஐக்கியம் கிடைக்குது. அடுத்தது 3வது யாத்திராகமம் 15:23. இது நானே சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இடத்துக்கு வராங்க, அந்த தண்ணியை பார்க்கும்போது குடிக்க முடியல. உங்களுக்கு என்னன்னா தண்ணி ரொம்ப கசப்பா இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் என்ன, மாறா. மாறா. சரியா? அதுக்கு முன்னாடி எகிப்துலேருந்து செங்கடலை தாண்டி வராங்க, இப்போ மாறாக்கு வராங்க. அந்த அந்த இடத்துல வந்து ஒன்று ஜனங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ தண்ணி கசப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்குறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரு மரத்தை என்ன பண்ணு, கட் பண்ணி தண்ணியில் போடு, அது என்ன பண்ணும், மதுரம் ஆயிடும். மரத்தை வெட்டி போட சொல்கிறாரு. இப்போ இந்த மரத்தை வெட்டி போடுறாங்கல்ல, அந்த மரத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது என்ன டேஸ்ட்டில் இருக்கும், மரம் வந்து இனிப்பா இருக்குமா? மரம், அந்த மரம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அந்த போட்ட மரம் இருக்கு பார்த்தீங்களா, அது அவ்வளோ கசப்பா இருக்குமா, வாயில வைக்க முடியாதான்.
அப்ப அந்த கசப்பான மரம் அந்த கசப்பான தண்ணி கூட சேர்ந்தோன்னு என்ன ஆயிடுச்சு, இனிப்பா மாறிடுச்சு. சரியா? அப்ப இந்த சிலுவை மரம் என்ன பண்ணுது நமக்கு? இப்ப பாருங்க, அதாவது என்ன அந்த கசப்பு எதை குறிக்குது அப்படின்னா, அந்த 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 மரம் எதை குறிக்குது? கசப்பா இருக்கும்னு சொன்னேன்ல. இப்ப சிலுவை எடுத்துக்கோங்களேன். நம்ம லைஃப்ல ஏகப்பட்ட நமக்கு பிரச்சனைகள், இது எல்லாமே ஒரு பாடுகள், அனுதினமும் நம்ம சிலுவை சுமந்து கொண்டு தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்ப இப்ப நமக்கு விரோதமா யாராவது பேசினா நமக்கு இனிப்பா இருக்குமா கசப்பா இருக்குமா? கசப்பா இருக்கும். ஐயோ நம்ம பேசிட்டாங்களே, நம்மளை இத்தனை பேத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்களே, நமக்கு மானம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்களே, யாராவது உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி நமக்கு கசப்பா இருக்கும். இப்போ அந்த நேரத்துக்கு கசப்பா இருக்கும். ஆனா இந்த வசனத்தெல்லாம் கேட்டுட்டு நமக்கு எல்லாம் பொறுமையோடு சகிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜீவகிரீடத்தை எடுத்து தருவேன். அப்பா நம்ம பொறுமையோடு சகிச்சிட்டோம் அப்படி சொன்னா நமக்கு என்ன பண்ணுது? கடைசியில இனிப்பாயிடுது, சந்தோஷமாயிடுது நமக்கு. அப்ப அந்த கசப்போட கசப்பு என்ன பண்ணுது? சேர்ந்து நமக்கு ஒரு இனிப்பு, ஒரு தித்திப்பான ஒரு இதை கொடுக்குது. அப்ப அந்த சிலுவை மரத்துல அப்ப அதெல்லாம் நம்ம சகிச்சிக்கும் போது அந்த நேரம் நம்மளால சகிச்சிக்க முடியாது. கஷ்டப்பட்டு நம்ம அந்த சிலுவையை சகிச்சிக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த சிலுவை மரம் நமக்கு எதை கொடுக்குது? இனிப்பை கொடுக்குது. ஓகேவா? அடுத்தது அதுதான் சொல்றாரு 1 பேதுரு 2:23. 1 பேதுரு 2:23. ஒரு 2:21. மாதிரியே கத்தர் வச்சுட்டு போனாரு. அப்ப இந்த சிலுவை மரத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம அமைதியா இருந்துக்கணும். ஏன்னா இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? கிறிஸ்து இயேசு நம்மளுக்காக இந்த சிலுவை மரத்தை சுமந்துக்கிட்டு என்ன செஞ்சிருக்காரு? பாடுகளை ஏத்துக்கிட்டு நம்மளுக்கு முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்காரு. ஓகேவா? அப்ப இந்த ரெண்டு மரத்தோட இதை பார்த்தோம். அங்க சாபமா இருந்துச்சு. இந்த சிலுவை மரத்தின் மூலமா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. ஓகே, அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு எப்போதுமே கொடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் அவங்க ஏலிமுக்கு வராங்க. அங்க 12 நீரூற்று, 70 பேரிச்ச மரம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? அதாவது ஆண்டவர் லைஃப்ல கசப்பை மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார். மாறாவை தாண்டி வந்தோடனே ஒரு ஏலிம் வந்துருச்சு. கசப்பு, ஒரு இனிப்பு. அப்படிதான் நம்ம லைஃப் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மள கூட்டிட்டு போவார். அதே மாதிரி இந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக.